எல்லாருமே உட்காந்து வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி வருஷம் வருஷம் நம்ம வரலட்சுமி நோம்பு வைப்போம் இல்லையா? இந்த வருஷமும் வைக்கிறோம் அப்படின்னோனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எப்பவுமே வந்து ராஜலட்சுமி தான் வந்து வரலட்சுமி நோம்பு வச்சு எல்லாமே பூஜை எல்லாமே செய்வா. இந்த வாட்டி வந்து மகா தான் செய்ய போறா அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாரு ராஜலட்சுமி உனக்கு வந்து மருமக வந்துட்டா. மருமக வந்தோனே நீ செய்யறத விட அவ செய்யறது தான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்றத கேளு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி டென்ஷன் ஆயிடுறாங்க. சூர்யாவும் டென்ஷன் ஆயிடுறாரு. இதை பார்த்து மகா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே மகா சொல்கிறாங்க, வேணாம் பாட்டி எப்பவும் போல் நான் இருக்கேன், சாமி மட்டும் கும்பிட்றேன், அவங்களே பண்ணட்டும் அப்படின்னோடனே சரி நான் காசி ராமேஸ்வரம் நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னோடனே ஏம்மா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து கேட்குறாரு. என்னடா என்னோட மருமகளும் எனக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது, உன்னோட மருமகளும் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் அப்படிலாம் சொல்ல வரல பாட்டி அப்படின்னோடனே இங்கே பாரு நீ வந்து நான் சொன்னதை கேட்க போறியா இல்லையா அப்படின்னோடனே சரிங்க பாட்டி நான் கேட்குறேன், நானே பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே மகா கிட்ட போய் பேசுகிறாங்க, என்ன பூஜை பண்ணுறதா நினைப்பா, நீ என்ன தான் பூஜை பண்ணணும்னு நினச்சா கூட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒழுங்காவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து மகா சொல்கிறாங்க, என்னங்க நான் பூஜை பண்ணுறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்னோடனே இங்கே பாரு நீ பூஜை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்கள் அம்மா தான் இதை பண்ணணும் புரியுதா, தேவையில்லாமல் வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்றாரு. அப்போ நான் பூஜை பண்ணுறது ஏன் பிடிக்கல, பாட்டிலாம் சொல்கிறாங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் போய் அவங்கள கேட்டுங்க. சரி பூஜை தானே பண்ணு, ஆனால் பூஜையை நீ பண்ணு, வழியை நான் உனக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, எல்லாம் பூஜை முடிகிற டைமில் உனக்கு நல்லா புரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து மகா யோசிக்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னோடனே உடனே அந்த டைமில் ராஜலட்சுமி வராங்க. என்ன என் பையன் என்ன சொல்ல நினச்சிட்ருக்க, எப்படி அவனுக்கு உன்னை வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் புரியுதா, நாளைக்கு என் பையனோட சுயரூபம் உனக்கு நல்லாவே புரியும், என் பையன் எப்படிப்பட்டவன்றது நாளைக்கு நீ புரிஞ்சுப்ப புரியுதா, என் பையன் எப்போவுமே எனக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பான், இந்த பூஜை நான் பண்ணணுன்னு தான் அவன் நினைக்கிறான், ஆனால் நீ பண்ணணும்னு நினைக்கல புரியுதா, அதனால் நீ நினச்சிட்டு இருக்க போல் இருக்கு, நீ வந்து இந்த பூஜையை பண்ணலாம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும் என்ன லட்சணம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 2 பேருமே இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, ஒருவேளை பூஜையை கெடுத்துருவாங்களோ, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்களா, சாச்சா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்காங்க நம்ம மகா. சரி என்ன வேணாலும் நடக்கட்டும், அந்த கிருஷ்ணன் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து மகா என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து பூஜையை வந்து அழகாக ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இவ்வளோ அழகாக வந்து பூஜை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. பாட்டியெல்லாம் வந்து மகா எப்படி பண்ணுறா பூஜை, எவ்வளோ அழகாக அலங்கரிக்கிறா, எப்படிலாம் சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. சாமி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நான் இப்போ தாம்மா பார்க்குறேன், கண்ணுக்கு அப்படியே லட்சணமாக இருக்குது, அப்போது நான் சரியாக பண்ணலையா அத்தை, நீயும் நல்லா தாம்மா பண்ணுவேன், ஆனால் ஒன்றை மாதிரி எவ்வளோ அழகாக உன் மருமகளும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மகா வந்து அவ்வளோ அழகாக பூஜை பண்ணி பாட்டெல்லாம் பாடுறாங்க. எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகாவை மீட் பண்ணுறாரு நம்ம வந்து விஜய். மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் உன்னை எப்படிலாம் வந்து மிஸ் பண்ண தெரியுமா, நல்ல காலம் நீ இன்றைக்கி வந்து என் முகத்தை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து கிஃப்ட்டும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து விஜய்க்காக காத்துட்ருக்காங்க நம்ம வந்து பிரபா டென்ஷன் ஆகிறாங்க. ஃபோன் பண்ணாலும் விஜய் எடுக்கல. ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இது முடியுது.